அடா அடா மாப்பிள்ளை பார்த்தா அசந்து போயிடுவான் பாரு. இப்போ சாமியார் மாதிரியே இருக்கிறப்பா நீ? சாமியாரே தான் யா வெண்ணா சாமியார் தானே, எதனா ஒன்று சொல்ல. வெள்ள முடியா வைக்க மண்டை 1/4 கிலோ ஒதுரு அப்படி இருப்ப நீ. அடா 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 கரெக்டா சொல்லிட்டு சாமி. அடங்கொய்யால அப்படியே நம்புறானே சிஷியன் ஆக்கிடலாமா? சாமி நான் பணக்காரன் ஆகணும் சாமி. என் கூட சிஷியனாரு ஆக்கி விடுறேன். சிசனா இருக்கு, நான் என்ன சாமி பண்ணணும்? இந்தா இந்த வேப்பில கையில வச்சுக்கினா என் கூட டான்ஸ் ஆடுவா. அடாடா சூப்பர் வேலை சாமி. போடு டான்ஸ போடு. ஜிம் 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 அப்படிதான் நான் என் பின்னாலே ஆடுன்னு வரியா? ஜிம் 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 ஜிம். என்ன அந்த இட்லி கொண்டா இன்னைக்கு ஆளே காணா? ஊருக்காக நான் ஓடி பிடிச்சா? எப்பா சும்மா வந்தானா? டேய் இன்னைக்கு தான் வராமக்கிறான், கம்முன்னு விட அவன் கதையில எடுக்காத. ஓ என் ஃப்ரெண்டுப்பா அவன். ஃப்ரெண்டு அவனானு என்ன லாபம்? அவன் அர்த்தம் கேட்டு சீதாஜி போறிய? எப்பப்பா என் பேச்சு தான் பேசினுக்கிறேன். அகலா வாயன் ஜண்டக்கா கக்கும் மகனே. மகனேவா? வணக்கம் சாமியா. இது யாரு புது சாமியாரியா? பிம்பிலிக்கு பிள்ளாப்பி நல்லா இரு மகனே. சாமியா எந்த ஊர் நீங்க? இந்த ஊரு அந்த ஊர் எல்லா ஊரும் என் ஊர் தான். எல்லா ஊரும் உங்க ஊரா? அவர் யாரு பின்னால தெரு கூத்தாயின்னுக்கிறாரு? அவர் என் சீடர் மகாபலி. பாகுபலிய கேள்விப்பட்டுக்கிறேன், அது நான் மகாபலியா? டேய் சாமியார போய் நடா கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிறேன். குழந்தாய் உனக்கு ஒரே ஒரு பையன் தானே? ஆமா சாமியா, எப்படி கரெக்டா சொல்லிட்டீங்க? எனக்கு எல்லாம் தெரியும் குழந்தை, நீ சரச வைத்து போது தெரியும். சாமி அதெல்லாம் வேணாம் சாமி. அப்பா டேய் சாமி ஏதோ சும்மா சொல்றாரா, அதெல்லாம் தப்பா நினைச்சுக்காத. சாமியா என் புள்ளிக்காரன் நல்ல வேலை கிடைக்குமா சொல்லுங்க. ஓசில எல்லாம் டிக்கெட் வாங்கிக்க பழகுதே, எதனா சில்லற கூட. சில்லற தானே சாமியா? இந்த சாமி சில்லற பையன் காமிக்கிற பச்சா குப்பா. குப்பா என் பேரு. சாமி இவர் பேரு எப்படி உங்களுக்கு தெரியும்? உன் பேரு எனக்கு தெரியும்டா. ரவி எப்படி கரெக்டா சொன்னா? அடா 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 எப்படி சாமி இதெல்லாம்? சாமியா இப்படி வாங்க உட்காருங்க. வாங்க சாமியா. ஏ சிஷ்யா இங்க வந்தாரு அங்கே ஆனுக்குற. வந்தேன் சாமி வந்தேன். சாமி இந்த பையனுக்கு நல்ல பூஜை எப்போ வர சாமி? நீ தான் சொல்ல சாமி. இவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கிறான், அவன் பேர் சுமோ. அந்த தரித்திரால தான் சாமியா இந்த புள்ள கேட்டு சீரஞ்சி போகுது. நான் கொய் பச்சவனுக்கு எப்படி திட்டுறான் பாரு. சாமி நீங்க சொல்லுங்க, அவன் கூட சேர கூடாதுன்னா நான் சேர மாட்டேன். ஏய் அவன் பிராடுடா, சேராதுடா. அப்படிதான் எனக்கும் தோணுது. கொய்யால இவன் அதுக்கு மேல இருக்கிறானு. அவன் ஏமாத்தி துண்டுவான்டா. ஆமாப்பா, இப்ப நான் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்குவேன், ஒரு பிஸ்கட் மட்டும் தான் நான் சாப்பிடுவேன், மிச்சம் 9 பிஸ்கட் அவனே சாப்பிடுவான். ஆமாப்பா அவனுக்கு இவ்வளவு பேர் வயிறு. வயிற்ற பத்தி கலாக்குறானே பத்தகோட ஒரு முக்கா. சொல்லுங்க சாமி, அவன் இவன் சைடே வரக்கூடாது. ஆமா சாமி, அவன் ஞாபகம் என்னை விட்டு போயிடணும். அப்படியா அவனே? ஆமா, அவன் இவ்வளவு நாள் என்ன ஏமாத்தின பணம் எல்லாம் வந்து சேரணும். ஆமா இவர் தொண்ணவே மாட்டாரு, மோந்து பாப்பாரு, மூஞ்ச பாரு எப்படி பேசுது. என்ன சாமியா ஆனா ஒண்ணு அந்த பக்கம் திருப்பிக்கிறீங்க? அந்த பக்கம் சாமி கிட்ட பேசுங்கிறா. எப்படியே ஒண்ணு அந்த அண்டா வச்சு நீ சூனிய வச்சீங்கன்னா நான் உனக்கு 5 ரூபாய் கொடுத்துறேன். சூனியமா? நடா சொல்ற சாமி இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் சாமி. கெட்டதை அழிக்கிறதுக்கு சூனியம் வச்சா பரவாயில்ல சாமி. இவன் வேற காமெடி பண்ண இருப்பான், காக்கா அழிக்கு வந்த கங்காரு. டேய் கொம்னதா உங்கள் உத்தரவு சாமி. ரொம்ப குனியாதரா, ஒருத்தர் கீழே விழுந்துட்டு போதே. ஏ குப்பா குப்பா வந்துச்சுடா, நம்ம மலையாளம் காலில இருந்து ஆள் இல்ல. டேய் இந்த குப்பான்ற யாரை விடுற வேலை வச்சுக்காத சாமி. முதல்ல உனக்கு ஒரு சூனியம் வைங்க. சூனியமா? இது யாரு சாமி? பிம்பிலிக்கு பிளாப்பி. பிம்பிளுக்கு பிளேப்பா? என்ன பாருங்க. டேய் எல்லாத்தையும் புட்டு வைக்கிறாரா. என் பேர் சொல்ல திருட்டு பையன் ஊர் மேல. கரெக்டா சொல்றாரு. இவன் பையனுக்கு தானே சூனியாக்கு சொன்னீங்க நீங்க. கரெக்டா கோத்து விட்டாரு. ஏ குப்பா எங்க பையனுக்கு சூனிய வைக்க சொன்னா? அது வந்து சாரிடா ஊர் மேல சொன்னதான். பரவாயில்ல, என் மேல எங்க அப்பனுக்கு கொஞ்சோண்டு பாசங்கதா. ஆனா ஊர் மேலண்ணா அவனால எல்லாருக்கும் தொல்லை தானே, அதனால தான் வைக்க சொன்னோம். பிரச்சனை இல்லடா, ஆனா ஸ்ட்ராங்கா வைங்க, அதுல இருந்து தப்பிச்சுக்க கூடாது. அவன் பரதேசி, இவன் அதுக்கு மேல இருக்கிறானே. டேய் ஊர் மேல அப்ப பிரச்சனை இல்ல. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல சாமி. முதல்ல அவனுக்கு வை சாமி. திட்டு பசங்க ஒவ்வொருத்தனா குறை சொல்லுங்கிறானுங்களே. சாமி எவ்வளவு சாமி அவன் விக்கிறதுக்கு? போயிருந்தீங்களா ஒரு மகனுக்கு போய் சூனியாக்கு சொல்றீங்களே, நியாயமா இது? மகானுக்கு இல்ல சாமி, இவங்க பையன் சும்மா தான் பெரிய மகன். அவங்களெல்லாம் நீ காலில் விழுந்து கும்பிடணும். காலில் விழுந்து கும்பிடணுமா? கர்ம முச்சமா காலே கழுவ மாட்டானே அவன் காலையா சாமி நாங்க கும்பிடனா? கும்பிட்டீங்கன்னா பணக்காரன் ஆவீங்க, இல்லைன்னா பரதேசா தான் போவீங்க. சாமி கும்பிட்டா பணக்காரன் ஆயிடுமா சாமி? கும்பிட்டு பார், அவன் கேத்தெல்லாம் வாங்கி கொடுங்க. சாமி இவ்வளவு துண்டு சாமியா, எப்படி சாமி வாங்கி கொடுக்குது நானு? அவன் வயிறை நெருப்பணும்னா நீ ஓஹோன்னு ஆயிடுவ. என்னடா இவரு இப்படி சொல்றாரு? தெரியலையா?
என்னப்பா இங்க விஷயம்? யார் இந்த சாமி? உள்ளத உள்ளபடி சொல்றாரு, வேணா நீ கேட்டு பாரு. உள்ளது உள்ள மாதிரி சொல்றாரா? சாமி என் பேர் நான் சொல்லுங்க. டபுள் டி. கரெக்டா சொல்லிட்டாரு. அப்ப என் பையன் பேரு சிங்கிள் டி. ஆமா. பாத்தியா கரெக்டா சொல்லிட்டாரு. உன் பையன் இன்னும் 9 நாள்ல ஒரு பொம்பளை கூட டூயட் பண்ணுவான். ஏய் என்ன இது? சாமின்னு சொல்றாரு, நான் தான் நல்லா தண்ணி இருக்கான். இப்பவே திட்டலனா திருந்தவே திருந்தாது. அது என்ன சாமி நான் பண்ணா? இங்க ஒரு ஆயத்தை வெட்டி கையில எடுத்துமே அவனை கட்டி. கட்டணுமா? டக்குன்னு ஒரு 1000 ரூபாய் வெட்டுப்பா. சுந்தரி கந்திரி பந்திரி நமக்கு என்ன சாமி சுந்தரி கந்தரி பந்தலி? வந்து சொன்னா மரியாதை கேட்கணும். காரணம் எல்லாம் கேட்டு அவன் பையன் ஓட்டுருவான். ஓடுவனும். என்ன ஓடுறான்? ஏன்பா நீ முதல்ல 1000 வெட்டி நீ கிளம்புப்பா. நில்றா நில்றா. அவனுக்கு ஒரு பிரச்சனை, இவனுக்கு ஒரு பிரச்சனை. சாமி இப்ப நாங்க என்ன பண்ணோம் அதை சொல்லுங்க சாமி. சும்மாக்கு ஒரு டாட்டா சும்மா வாங்கி கொடுத்து நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. டாட்டா சும்மாவா? அது கூட சீட்டு பத்தாது, அவ்வளவு அகல இருக்குமே. வாங்கி தரேன்னு சொல்லு. வாங்கி தர சாமி. டேய் நீ நல்லா இருக்கணும்னா அவனுக்கு விதவிதமா சோத்தாய்க்கு போடு. எங்க வாங்கி போறது? திருடி தான் போடணும். நீ திருடி போடியா வாங்கி போடியா ஆக மொத்தம் போடு. சரி சாமி, நான் வாங்கி போடுறேன். டேய் அக்க பையா இங்க காசு கொடுத்துட்டு போடா. எங்க பையன் குரல் மாதிரியா இருக்குதா? மெம்மிக்கிரி பண்ண அப்படியா? நீ வந்த கலெக்ஷன் 500 ரூபாய் தான் இருக்குது சாமி. கொடு. சரி வரேன் சாமி. ஓ எல்லாம் குத்துட்டாங்க, நீ எதனா குடுப்பா. குடுக்குறேன் இருடா. வேற இந்த சாமியா இன்னொரு வாட்டி இந்த சில்லறை நீ கையில நீட்டினா உன் கை விளங்காம போயிடும். கை வெளுக்காதான். இப்ப என்ன படுது சாமியா? இந்த சில்லறை அப்படியே திரும்ப பீரல்ல போட்டு பீரலுக்கு கட்டு கட்ட போனால எடுத்துன்னு கொடு. ஓ கை வழங்காத போயிடு போதுப்பா போ. ஐயோ கை வெளுக்காம போயிடு வரேன்ட்டு வரேன். டேய் இவன் வேற போடா. டேய் போடா. கட்டு கட்ட போன ஓடுமா கட்டு கட்டா. சாமி எங்க அப்பா முன்னாடி ஏதோ எங்க ஃப்ரெண்ட தப்பா பேசிட்டேன், நீங்க ஏதோ சூழ்நிலை வச்சிடாதீங்க சாமி. என்னப்பா சொல்ற? உன் ஃப்ரெண்டு மேல அவ்வளவு பாசமா? நீங்க சூனிகினிய வச்சு கை கால ஏன்னா ஊந்தி போச்சுன்னா இங்க தான் வந்து உட்காந்து கிடப்பான். ஒரே அடியே முச்சிருங்கன்றேன். என்னடா இப்படி சொல்றா? தினம் தொல்லை எங்க வீட்டாண்டியே வந்து கிடக்குறான். இம்சா அவன் மேல பாசம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா? பாயசங்குது அண்டா வைத்த எங்க போனாலும் இவ்வளவு துன்றான். அப்படியாடா? மாப்பிள்ள மண்ணாங்கட்டி மாப்பிள்ள உன்னை வச்சுக்கிறேன்டா. சாமி என்ன மீச தனியா வருது? அது கேள்விச்சே நீ கொம்முன்னு டான்ஸ் ஆடு. அண்டா வித்து குண்டா வித்து அவங்க கிட்ட கொடுக்காம இவங்க கிட்ட கொடுக்காம பார்த்து பார்த்து சேர்த்து கொஞ்சம் காசு போடா. அப்பா எப்பா கொஞ்சம் மூதியா? டேய் கை வேணாம போடுமாடா. அது அது வேணாம்ப்பா. அதான் பிடிக்கிறேன். என்ன சாமி பண்ணா? சும்மா வருவான், அவனுக்கு என்ன தேவையா போய் செய்யு. அந்த தர்தலிக்கு செய்யணும்னா நான் 10,000 ரூபாய் கடன் தானே வாங்கணும். என்ன பண்ணுன்னு தெரியலையா? டேய் மாப்பிள்ள அந்த காசு குடு குடு குடு. எங்களுக்குடா இது? நான் சொன்னேன் போடா, காசு கொடுக்க முடியாது. மாப்பிள்ள சும்மா சொன்னேன்டா, நீ தான் எனக்கு தெரியுமே. நான் சொக்கா பேச்ச மாத்திர பாத்தியா? சிசியா கமான். டேய் 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 மாப்பிள்ள டேய். போடா. ச்சே இதாய் போச்சே. அவ்வளவு காசு எத்தனை போறான், அவனை விடக்கூடாது.